கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா கோட்டையூர் பஞ்சாயத்துக்கா நூரந்து சுவாமி மலைன்னு இந்த ஊர் பேர். ஸ்ரீ ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள்னு இந்த மடத்தின் 13வது பீடாதிபதி 101 ஸ்தல சாதனை செஞ்சுருக்கேன். அந்த கலியுருண்டை முறிக்க 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 அந்த கலியுருண்டை அப்படியே இருக்குது. இவங்க வயிறு மட்டும் நிறைஞ்சிருச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த கலியுருண்டை காலியாகவே இல்லை. நாங்கள் 100 பேரும் உங்களையும் சேர்த்து இந்த ஊர் பேர் நூரந்து சுவாமிகள் ஆகட்டும். அந்த குகை எப்படின்னா இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாத ஒரு குகை. ஓடு செஞ்சு இந்த வில்வமரத்தின் 4 வேரில் திரி பண்ணி அவங்க தபசக்தி மூலியமாக நான் தண்ணியை ஊற்றி தான் விளக்கேற்றினது. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உலகத்திலே பார்க்காத இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். என்னன்னா இளநீரில் விளக்கெரியும் அதிசய சித்திர சிவன் கோயில் தான் வந்திருக்கோம். அதோடைய குகை கோயில் கீழே தான் இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வாங்க. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர் குகை கோயில் தான் வந்திருக்கோம். நூறுந்த சாமி குகை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் இளநீரால் விளக்கெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி போய் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க ஐயா. ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் நூறுந்த சாமி கோயில் தான் வந்திருக்கோம். இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை பக்கத்தில் அஞ்சட்டிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா இந்த கோயில் பார்க்கலாம் ஐயா. அந்த கோயில் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். சுற்றி அடர்ந்த வனப்பகுதி, பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் தாண்டி வந்திருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு சிவனுடைய சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க ஐயா. ஒரு அற்புதமான ஒரு வனப்பகுதி, ரொம்ப அற்புதமான ஒரு சித்தர் குகை கோயில், நூறுந்த சாமி குகை கோயில் தான் வந்திருக்கோம். அதுதான் அந்த கோயில் வந்திருக்கேன் ஐயா. அடர்ந்த வனப்பகுதி, பயங்கரமான ஒரு வனப்பகுதி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா. அதிகமாக யானை புலி எல்லாம் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வர வழியில் நிறைய யானை சாணம்லாம் பார்த்துருக்கோம். இது பாருங்கள், இது கூட ஐயா யானை தான் தள்ளி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. போன வாரம் யானை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாரு, கேட்டெல்லாம் தள்ளி இருக்கு பாருங்கள். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். சித்தர் வாழ்ந்த குகை கோயில் அதான் இப்போ வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதாங்க சிவலிங்கம் வரைஞ்சிருக்காங்க. இது உள்ளதான் பெரிய பாறைங்க ஐயா. இது வந்து பெரிய பாறை கடியில் தான் சாமி இருக்கிறார். பெரிய பாறை இருக்குது, பாறைக்குள்ளே தான் சாமி இருக்கிறார், கோயில் இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். பாருங்க, இந்த கோயில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த கோயிலுக்கு இளநீர் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஐயா. இளநீர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த இளநீரால் சாமிக்கு விளக்கேற்ற போகிறாங்க. அதோட திருக்காட்சி தான் உங்களுக்கு சிறப்பான காட்சி நாங்கள் காமிக்க போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. ஐயா, இப்போ தான் நம்ம கோயில் உள்ள வந்திருக்கோம். இதான் கோயில், இதான் குகை கோயில், நூறுந்த சாமி குகை கோயில். அதை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஐயா உள்ளே இருக்கிறாரு. ஐயா, இப்போ நம்ம கோயில் உள்ள வந்திருக்கோம். குகை கோயில் இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ ஐயா சிவனுடைய சாமி தான், சிவபெருமான். அதுதான் நூறுந்த சாமி வந்து அங்கே தான் விளக்கு எரிஞ்சுருக்குது. அங்கே தான் இளநீரில் ஊற்றி விளக்கு எரிக்க போகிறாங்க. அதை நம்ம பிரத்யோக காட்சி பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்திருக்கோம். உள்ள கருவறைக்குள்ளே யாருக்கும் பர்மிஷன் இல்லை ஐயா. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். ஐயா கிட்ட கொடுக்க போகிறோம் இளநீர். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா, இப்போ நாமளே இளநீர் ஊற்ற போகிறோம் சாமிக்கு. ஓம் நமச்சிவாய. சிவாய நம்ம சுத்தமாக தான் இருக்கு ஐயா. அகல் ஒன்றுமே கிடையாது. இளநீர் ஊற்றிட்டோம்.
பாருங்க ஐயா, அற்புதமான ஒரு திருக்காட்சி. நாமளே நேரடியாக ஐயாவுக்கு இளநீர் ஊற்றிருக்கோம். நிஜமான காட்சி தான், பொய்யான காட்சி இல்லை. இளநீரால் விளக்கெறியுது பாருங்க. ஐயா தான் பூசாரி. ஐயா தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாரு விளக்கேற்றத்துக்கு. சிறப்பான காட்சி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம், பிரத்யோக காட்சி. ஐயா இது சாமிங்க ஐயா? ಅದು ಸ್ವಾಮಿ அது சாமி. இது சிவன் தானே? ಶಿವನು ಶಿವನ್. ಏನು ಲಿಂಗ ಇದೆ. லிங்கம் இருக்குங்களா? ಸ್ವಾಮಿ ಇತ್ತ ಲಿಂಗ ಇತ್ತ. ಲಿಂಗ ಪಳೆ ಲಿಂಗ ಇತ್ತ பழைய லிங்கம் பாருங்க ஐயா, இதுதான் சிவலிங்கம். பழைய இவர் தான் நூறுந்த சாமி வச்சு வழிபாடு பண்ணாராம். லிங்கம் நூறுந்த சாமி சித்தர் வந்து வழிபட்ட லிங்கம்னு நமக்கு பிரத்யோகமாக எடுத்து ஐயா காமிக்கிறாரு. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. பாருங்க ஐயா. ஐயா இந்த சாமி சொல்லுங்க ஐயா, இந்த சாமி யாருங்க ஐயா? ಎಂತ ಸಮಯ இந்த லிங்கம் ஐயா ರಾಯಕೋಟೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಒಂದು ಅರಕೆ ಹೊತ್ಕೊಂಡು ಅದು ಪಳೆ ಲಿಂಗನೇ. அதுவும் பழைய லிங்கம். ஓகே சாமி, இந்த கட்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன சாமி அது? இந்த கட்டை, செருப்பு கட்டை இது? அந்த கಟ್ಟೆ ಅದು ಅದೇ ಅಂದ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಿತ್ತ. அந்த காலத்துல இருக்கு. ಇದು ಮಣ್ಣು ಇದು ಮಾಡುವಾಗ ಅದು ಕೆಳಗೆ ಇದ್ದಿದ್ದು ಭೂಮಿ ಒಳಗೆ. ஓ சரி சாமಿ. ಅದು ನೆಲ ಇದು ಮಾಡುವಾಗಂತೆ. ஓகே ஓகே ಚಿಕ್ಕಿದಂತೆ ಅದು. ஐயா இதுதான் ஐயா குகை. சிறப்பான காட்சி, பிரத்யோக காட்சி. கோயில் உள்ளவெல்லாம் யாருக்கும் அனுமதி இல்லை ஐயா. பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்பதான் ஐயாவை பார்த்துருக்கிறீங்க பாருங்க ஐயா. நூறுந்த சாமி, நூறுந்த சாமி சித்தர் குகை கோயில். எல்லையில் விளக்கேறியும் ஐயா. அதான் அற்புதமான ஒரு காட்சி, அதான் பார்த்துருக்குறோம் ஐயா. இதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தண்ணியில் விளக்கேற்றிருந்தாங்களாம். கீழே வந்து ஒரு கிணறு இருக்குது, அதை இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது. அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்து வந்து விளக்கேற்றிருந்தாங்களாம். அப்புறம் காலப்போக்கில் அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து அசுத்தம் ஆனதுக்கப்புறம் இப்போ இளநீரில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. வர பக்தர்கள்லாம் வந்து பாருங்க, இளநீர் வாங்கி வந்து கொடுக்குறாங்க கோயிலுக்கு. இளநீர் வெட்டி விளக்கேற்றுறாங்க ஐயா. அதோடைய சிறப்பு காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். மறுபடியும் நல்லா கொஞ்சம் காமிங்க மச்சு சாமி, மறுபடியும் நல்லா தெளிவாக காமிங்க. அற்புதமான ஒரு திருக்காட்சிங்க ஐயா. பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள். நூறுந்து சாமி குகை கோயில், சித்திர குகை கோயில், அதான் நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. சாமி இது ದೇವಸ್ಥಾನ ಪೇರು ನೂರನ್ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಅವರು ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಮಾಡಿದು, ಸ್ವಾಮಿ ಜ್ಞಾನ ಮಾಡಿದು, ತಪ ಮಾಡಿದು ಎಡೆ ಅದು. ಜ್ಞಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದು ಎಡೆ ಅದು. ಆಗ 860 ವರ್ಷ ಕಾಲದಲ್ಲಿ ಎಳ್ನೀರು ಇಲ್ಲುವಂತಾಗ ಇಲ್ಲಿ ಕೆನಾರಿ ಇದೆ, ಕೆಳೆ ಬಾವಿ ಇದೆ. ಆ ಬಾವಿ ನೀರನ್ನ ತಂದು ಉಸ್ತಾದ್ರಂತೆ. ಇದು ಹಳೆ ಕಾಲದ್ದು, ನಮ್ಮ ತಾತರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಪ್ಪದಿರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಪೂರ್ವಕಾಲದಿಂದ ಈ ಕಡೆ ಪಕ್ಕ ತಿನ್ನಾತ್ನವರು, ಈ ಕಡೆ ಪಕ್ಕ ನೂರೊಂದು ಸ್ವಾಮಿ ಬೆಟ್ಟದವರು ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾಯಿದ್ರು. ಆಮೇಲೆ ನಮ್ಮಪ್ಪರು ಮಾಡ್ಕೊಬರ್ತಾಯಿದ್ರು. ಅವರು ವಯಸ್ಸಾಗೋಯ್ತು. ವಯಸ್ಸಾದ್ಮೇಲೆ ಒಂದು 10 ವರ್ಷದಿಂದ ಹಿಂದೆ ನಾನು ಮಾಡ್ತಾವನಿ. ಈಗ ಇದ್ರ ಕತೆ ಇದನ್ನ ನಡವಳಿಕೆ ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ಮಠಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. ಮಠಕ್ಕೆ ಸ್ವಾಮೀಜಿ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಸರ್. ಏನು ಡಿಸ್ಟಿಕ್ ಸ್ವಾಮಿ, ಏನು ಇದು ಊರು? ಇದು ಡಿಸ್ಟಿಕ್ಕು ಕೋಟೆ ಊರು ಪಂಚಾಯತ್ಗೆ, ಕೋಟೆ ಊರು ಪಂಚಾಯತ್ಗೆ. ಇದು ಕೃಷ್ಣಗಿರಿ ಡಿಸ್ಟಿಕ್. ತಾಲೂಕು டெங்கினிக்கோட்டை தாலுக்கா. சாமி நிறைய பேர் வராங்களா சாமி இங்கே பார்க்கறதுக்கெல்லாம் வராங்களா சாமி? ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಪ್ಪ ನೂರೊಂದು ಸ್ವಾಮಿ ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟವ್ರು ಬರ್ತಾವ್ರೆ, ಜ್ಞಾನ ಇಲ್ದವರು ಇಲ್ಲ. ನಾವು ಕಾಡಿನಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಂಡು ಅವ್ರು ಬರ್ತಾರೆ, ಇವ್ರು ಬರ್ತಾರೆ, ಈಗ ನಿಮ್ಮನ್ನ ಬರ್ತಾರೆ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ ನಮಗೆ. ಭಗವಂತ ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ಬಿಟ್ಟ.
சாமி இப்போ நூறு உந்த சாமின்னு எதுக்கு சாமி ಅವ್ರಿಗೆ பேர் வந்துச்சு சாமி நூறு ಉಂದ சாமின்னு? ನೂರೊಂದು ಸ್ವಾಮಿ ಅಂದರೆ ಹಿಂಗೆ ಇಲ್ಲಿ ಬಂಡೆ ಇದೆ ಮೇಲೆ, ನೀವು ಗಮನಿಸಿರಲ್ವಾ, ಒಂದು ಪಾರೆ ಇದೆ. ಆ ಪಾರೆ ಮೇಲೆ ಅವರು ತಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. ಒರೆ ಉಂಡೆ ಅಂತ ಇದ್ದಿದ್ದು, ಹಿಂಗೆ ಬಟ್ಟೆ ಜೋಳಿಗೆಲ್ಲಿ ತಗಲಾಕೈತಂತೆ. ಸರಿ, ಒಂದು ಶೆಂಬು ಅಂತ ಶೆಂಬು ಸಾರು ஒரு ಉಂಡೆ ಕಳಿ ಇದು ತಗಲಾಕ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ 100 ಜನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಭಾಳ ಹಸುವಾಯ್ತದೆ ಅಂತ ಕಳ್ರಂತೆ. ಭಾಳ ಹೊಟ್ಟೆ ಹಸಿ ಆಯ್ತದೆ, ನಮಗೆ ಊಟ ಬೇಕು ಅಂತ ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವರು ಇದು ಮಾಡಿದಂತೆ. ಸರಿ, ಆಗ ಎಲ್ಲ ಕೈ ಕಾಲು ಮುಖ ಎಲ್ಲ ತೊಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ನೀರಿದೆ ಬಂಡೆ ಮೇಲೆ, ತೊಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಇದು ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದೆ. ಎಲೆ ಇಸ್ತ್ರಿ ಇಲ್ಲು ಅಂತ ಕಾಡೆಲೆ, ಅದ ಸ್ವಾಮಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ಎಲೆ ಕಿತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಕುಂತ್ಕೊಂಡ್ರಂತೆ. ಅವರು ಇಕ್ತಾದ್ರೆ ಅದು ಬತ್ತಾ ಇರೋದಂತೆ. ಅವ್ರು ಉಂಡೆ ಇಕ್ಕಿದ್ರೆ ಅವ್ರು ಉಂಡೆ ಬತ್ತಾ ಇರೋದಂತೆ. 100 ಜನಿಗೂ ತೃಪ್ತಿ ಆಯ್ತಂತೆ. 100 பேருக்கு சாப்பாடு போட்டார். ಫುಲ್ಲು ಆಯ್ತಂತೆ, ಬತ್ತಾ ಇರೋದಂತೆ, ಒಳಗೆ ಇದ್ದೇ ಇರೋದಂತೆ. ಎಡಿಕೆಡಿಗೆ ಒಂದೇ அதனால அவருக்கு 100 உந்த சாமின்னு பேர் வந்து. ಆಮೇಲೆ ಅವರು 100 பேರು, ಸ್ವಾಮಿ ஒரு பேರು, 100 பேರು. ಹಿಂಗೆ ತೊಪ್ಪಾಯಿಸಿ ನೆನೆಸ್ತಾ ನಾವು, ತೊಪ್ಪಾಯಿ ಸ್ವಾಮೀಜಿ ನಮ್ಮನ್ನ ಇದು ಮಾಡಿ ಚಮಸಿ ನಮ್ಮನ್ನ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಆಗ 100 ಸ್ವಾಮಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಭಕ್ತಾದಿಗಳು ನೆನೆಸ್ಕೊಂಡು. ஐயா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து 100 உந்த சாமி எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சிவனை நோக்கி தவறு இருந்தாராம். அப்போ திடீர்னு வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாராம் டெய்லி. அதனால் திடீர்னு ஒரு நாள் சிவபெருமான் இவரை சோதிக்கிறதுக்காக ஒரு 100 சிவனடியாரை அமுச்சு விட்டாராம். திடீர்னு 100 பேர் ஒரே டைமில் சாப்பாடு கேட்க வந்துட்டாங்களாம் இவர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 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 கழிவு உண்டு தான் இருந்தது அவர்கிட்ட. அவர் வந்து அக்ஷய பாத்திரம் இருந்துச்சு அவர்கிட்ட. 100 பேருக்கும் சாப்பாடு பரிமாறினாராம். ஒவ்வொரு உண்டியை கழிவு உண்டு எடுக்க எல்லாருக்கும் 100 உண்டு வந்துச்சான். ஒரு உண்டியை வந்து 100 உண்டியாக மாறிட்டு இருக்குது. அதான் 100 உண்டு, 100 உண்டை சாமி. அவரோட சேர்த்து 101 பேர் சாப்பிட்ருக்காங்க அது கள்ளி உண்டியை. அதனால தான் 101 சாமின்னு கனடாவில் வந்து 100 உந்துன்னு சொல்லுவாங்க. அதனால 100 உந்து சாமின்னு ஐயா சொல்றாரு. அவர் கனடாவில் சொல்றாரு, நாங்கள் தமிழில் சொல்கிறோம். அது 100 பேருக்கு சாப்பிட்ட இடம் வந்து மேலே வந்து அங்கே இருக்குன்றாரு அந்த பாறை. அந்த பாறையை நம்ம பார்க்க போகிறோம். ஐயா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. சரி சரி. இப்போ இந்த 100 உந்த சாமி பார்த்தீங்கன்னா சித்தர் கீழே ஒரு கிணறு இருக்குதான் பள்ளத்தில். அந்த கிணத்துல இருந்தால் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றி விளக்கேற்றினாராம். இப்போ இந்த வழியாக தான் போனோம் ஐயா. இப்போ என்ன சொல்கிறாரு வந்து ஐயா வந்து இதில் அது போவேணா, அதெல்லாம் நிறைய யானை இருக்கும், பாதுகாப்பு இல்லை, கிணறெல்லாம் மூடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு போகிறதுக்கு, வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் போகலான் தான் நாங்கள் போனோம். ஆனால் இந்த வழியாக தான் போனோம் ஐயா. இந்த வழியாக தான் போனால் அவருடைய கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் ஐயா வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஐயாவுக்கு டெய்லி பூஜை பண்ணி அந்த தண்ணியால் தான் விளக்கேற்றிருக்காரு 100 உந்த சாமி. அதுதான். அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, அப்புறம் மக்கள் வந்து அவர் வந்து வழிபாடு பண்ணுறதுனால இளநீர் கொண்டு வந்து இளநீரால் விளக்கேற்றிருக்காங்க. அதனால் இப்போ அந்த தண்ணி வந்து எடுத்து வந்து இப்போ விளக்கேற்றதில்லை. அந்த கிணத்துல இப்போ தண்ணி இல்லைன்றாரு சாமியார். அதனால் இப்போ போகலாம் தான் நாங்கள் போனோம் ஐயா. அதாவது கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அது கிணத்துக்கு போகிற வழி. இதுதான் வழி. நேர் அதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், கோயில் காமிக்கிற பாருங்கள், கோயில் பாருங்கள், இதுதான் கோயில் ஐயா. எப்படின்னா வந்தீங்கன்னாக்கா அது கிணத்தை பார்க்க இதில் போகலாம் ஐயா. ஆனால் ஐயா இப்போது நமக்கு ஐயா ஒரு துணைக்கு ஒருத்தர் வந்துருக்கிறாரு. ஐயா இதான் ஐயா தலைவரிச்சி மரம், வில்வ மரம். இந்த கோயிலுடைய வில்வ மரம் இதான் தலைவரிச்சி மரம் தான் பார்க்குறேன் பாருங்க ஐயா. பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள், அது வில்வ மரம். அது ஒன்று இருக்குது ஐயா. அதான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். இப்போது இது இந்த வழியாக தான் போகிறோம். வாங்க ஐயா, தைரியமாக போகலாம். ஏன்னா போகலான்னு துணிஞ்சிட்டோம், போகலாம் வாங்க. நமக்கு இன்னும் ஒரு பெரியவர் வந்து வழி காமிக்கிறதுக்காக போயின்னுக்கிறாரு பாருங்கள். 100 உந்த சாமி அந்த கிணறு, அந்த கிணத்துல தான் அவர் தண்ணி எடுத்து வந்து விளக்கேற்றினாராம். வாங்க ஐயா பாரு, கடினமான சுற்றிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. நம்ம அதில் தான் போயின்னுக்கிறோம். உங்களுக்காக பிரத்யோக காட்சி காமிக்கிறதுக்காக யாரும் காட்டப்படாத ஒரு கிணறு, எந்த ஒரு யூடியூப் சேனலில் காட்டப்படாத ஒரு கிணறு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. போகிற வழியில் பாருங்கள் யானை வந்திருக்கு. யானை பாருங்கள், யானை சாணி போட்டிருக்கு. இது பாருங்கள் ஐயா, இதுதான் யானை சாணி பார்த்தீங்களா? அது பாருங்கள், 2 நாளைக்கு முன்னே யானை வந்திருக்கு பாருங்கள். இதுதான் யானை சாணி. பாதுகாப்பு இல்லாத இடம். அதோ போக வேணாம்னு சொன்னாங்க நம்மளை. யானைக்கு என்ன வரும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் துணிஞ்சு போகிறோம் ஐயா. எல்லாம் கடவுள் தான், அண்ணாமலையார் தான் நமக்கு துணை. போகிறோம் வாங்க ஐயா. ஐயா ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்திருக்கிறாரு நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு. அதான் இப்போ நம்ம போயின்னுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. 100 உந்த சாமி வந்து அவர் குளிச்ச இடம், தண்ணி எடுத்து வந்து பூஜை பண்ண இடம், அதான் ஐயா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க ஐயா.
அதான் இங்கே உள்ளே போகிறாரு. வாங்க ஐயா போகலாம். ஐயா செருப்பு கூட இல்லாமல் வந்திருக்கோம் சாமியை பார்க்குறதுக்காக. ஐயா போகலாம் வாங்க. ஐயா கூப்பிட்டு வந்துருக்கிறாரு வாங்க. ஐயா இது காலப்போக்கில் கிணறெல்லாம் பொதுலெல்லாம் மூடி போச்சுங்க ஐயா. மூடி போச்சு, வழி கிடையாது. வழி இல்லாதான் இப்போ நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க ஐயா. பாருங்கள் சுற்றியும் மூங்க காடு. நம்ம அதில் தான் போகிறோம் ஐயா. வாங்க. ரொம்ப கடினமான ஒரு வழி இல்லாத இடம். பார்த்து வாங்க கேமராமேன், பார்த்து வாங்க. நம்ம கேமராமேன் பாவம் டவுன்லேருந்தவர் அவர். பார்த்து வாங்க. பாருங்க ஐயா, கரடுமுரடான பாதை. நூறுந்த சாமி அவர் குளிச்ச இடம் கிணறு. அந்த ஒரு கிணறு ஐயா, அந்த கிணறு தான் பார்க்க போகிறேன் ஐயா. இது வரைக்கும் யாரும் கூட்டு போகல, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வனப்பகுதின்னாங்க. பாருங்க வழியே இல்லை ஐயா. காலப்போக்கில் வழி மூடிட்டுக்குதுங்க ஐயா. அதான் இப்போ ஒருத்தர் வந்துக்கிறாரு பெரியவர் நம்மளுக்கு வழி காமிக்க. அவர் முன்ன போயின்னுக்கிறாரு பாருங்க ஐயா. வாங்க ஐயா போகலாம் வாங்க. ஐயா கிட்ட வந்துட்டோம் ஐயா. கிட்ட வந்துட்டோம் ஐயா. இதுதான் ஐயா நூறுந்த சாமி குளிச்ச இடம். பாரு நல்லா காமிங்க, க்ளோஸ் அப்பில் காமிங்க. இவர் தான் நூறுந்த சாமி. இதுதான் கிணறு ஐயா, பழைய கிணறு இதுதான். இந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துன்னு வந்து விளக்கு ஏற்றிருக்கிறாரு சாமி சிவபெருமானுக்கு. நூறுந்த சாமி தவறு இருந்து இங்கே தான் குளிச்சிருக்கிறாரு. இப்போ காலப்போக்கில் தண்ணி இல்லை ஐயா. தண்ணி இல்லாமல் காஞ்சிட்டு இருக்குது அந்த கிணறு. சுற்றி அடர்ந்த வனப்பகுதி. யாருமே இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யானை இருக்குது பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இருந்தாலும் தைரியமாக வந்துட்டேன் ஐயா. இது பாருங்க ஐயா, அதான் பிரத்யோக காட்சி காமிச்சுருக்கிறேன் பாருங்கள். அற்புதமான ஒரு கிணறு ஐயா. நூறுந்த சாமி குளிச்ச இடம். இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு சாமி வந்து விளக்கு ஏற்றிருக்கிறாருங்க ஐயா. பாருங்க சுற்றி டிபார்ட்மெண்ட் தான் ஐயா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். அடர்ந்த வனப்பகுதிங்க ஐயா, அடர்ந்த காடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அங்கே தான் வந்திருக்கேன் ஐயா. நூறுந்த சாமி மலைக்கு தான் வந்திருக்கேன் ஐயா. ஐயா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நூறுந்த சாமி 100 பேருக்கு பரிமாறின இடம். இந்த பாறை தான் பார்க்க போகிறோம். இங்கே தான் 100 பேர் களி கொடுத்தாராம். 100 உண்டியை கொடுத்த இடம் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அற்புதமான ஒரு பெரிய பாறைங்க ஐயா. சுற்றி வனப்பகுதி, நடுவில் பாறை. பாருங்க இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சாமி வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அது காலப்போக்கில் அது செதலம் அடைஞ்சிருக்கு. அது ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சொனை இருக்குது பாருங்கள். இங்கே 2 சொனை இருக்குது ஐயா. இந்த பாறைக்கு நடுவில் ஒரு ஒரு சொனை இருக்குது. இப்போ அங்கே ஒரு சொனை இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஐயா இது பாருங்கள், யானைலாம் வந்து போயிருக்கு பாருங்கள். யானை சாணி போட்டிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், யானை சாணி தான் பார்க்குறீங்க. தனியாரெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஐயா. 5 மணிக்கு மேலே இந்த இடத்துல நடமாட்டம் இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா, வெளியே போயிடணும். பாருங்கள் யானைலாம் வந்திருக்கு ஐயா. இந்த பாறை தான் பாருங்கள், பெரிய பாறை. இந்த பாறையில் தான் 100 பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு சாமியார். அதான் 100 களி போட்டிருக்கிறார். அதான் 100 உண்டை சாமி. இந்த பக்கம் தான் 100 பேர், இந்த பக்கம் 50 பேர், இந்த பக்கம் 50 பேர் உட்கார வச்சு சாப்பாடு போட்ட இடம் தான். சித்தர்கள் வந்து 100 சித்தர்கள், அதான் அவரோட சேர்த்து 101 சித்தர்கள் சாப்பிட்ட இடம் தான். அதுதான் அந்த அந்த அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த பாறை போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயா. ஐயா சுற்றி அடர்ந்த வனப்பகுதி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஐயா. இப்போ இந்த பாறை மேலே இந்த பாருங்கள், இந்த உரலான காட்சி பார்க்குறோம் பாருங்க ஐயா. இது பாருங்கள் உரலை வச்சுருக்காங்க. அப்போது வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இந்த இடத்துல எதுனா சமையலுக்கு எதனா அரைச்சிருக்கலாம், இல்லை மூலிகை எதனா அரைச்சிருக்கலாம் அந்த உரலில். அற்புதமான இந்த உரல் பார்க்குறேன் பாருங்க ஐயா. பாருங்கள் இங்கே ஒரு சின்ன சொனை ஐயா. இங்கே ஒரு சின்ன சொனை இருக்குது பாருங்கள். சுற்றி மூங்கல் தோப்பு தான் ஐயா. பாருங்கள் பெரிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். அற்புதமான ஒரு திருக்காட்சி. இந்த பாறை எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஐயா. அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தான் நூறுந்த சாமி 100 பேருக்கு களி போட்டு சாப்பிட்ட இடம்னு சொல்கிறாங்க ஐயா. யாரும் காமிக்காத இடத்த காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தூரம் போடு பாருங்கள். இந்த பாறை பாருங்க ஐயா. பயங்கரமான ஒரு நீளமான ஒரு பாறை ஐயா. கீழே பாருங்கள் ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க ஐயா. கீழே இறங்கி போக முடியல நம்மளால். கீழே ஒரு ஓடை ஒன்று போகுது, தெரில. இதில் கீழே இறங்கி போனால் பார்க்கலாம். யானை வரதுனால நாங்கள் பயப்படுறோம் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை ஐயா. பாருங்க ஐயா, இவ்வளோ லாங் ஐயா. ஐயா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி நீட்டு இருக்கு ஐயா. இந்த பாறை 1000 அடி நீட்டு இருக்குது இந்த பாறை.
இந்த பாறை மேலே தான் உட்காந்து சாப்பாடு போட்டிருக்கிறாரு. 100 உண்டை 100 களி உண்டையை போட்டிருக்கிறாரு. அச்சய பாத்திரத்தில் போட்டிருக்கிறாரு. அற்புதமான ஒரு வனப்பகுதி, சூப்பரான இடம் ஐயா. எப்படின்னா வந்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா யானைக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக வாங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுக்காவில் தான் இருக்கு ஐயா. நூறுந்த சாமி திருக்கோயில், அது ஒரு ஜீவ சமாதி தனியாக இருக்குது. அடுத்து நம்ம போய் பார்க்க போகிறோம், போகலாம் வாங்க ஐயா. இப்போ நம்ம கோயில் நூறுந்த சாமி கோயில் பார்த்தோம், குகை கோயில் பார்த்தோம். அடுத்தது வந்து அவர் வாழ்ந்த இடம், சொந்த ஒரு வீடு. அவர் இங்கே ஜீவ சமாதி அஞ்சிருக்கிறாரு. அந்த கோயிலேருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த ஒரு ஜீவ சமாதி பார்க்க போகிறோம். வாங்க ஐயா, போகலாம் வாங்க. நூறுந்த சாமி ஜீவ சமாதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் அவர் வழிபட்ட இடத்த பார்த்தோம் ஐயா. இதுதாங்க ஐயா, இதான் மேலே சிலை வச்சுருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக பண்ணுறதுக்கு. இன்னும் அதை ஃபினிஷிங் பண்ண காணும் அந்த லிங்கத்தை. வாங்க ஐயா, ஒவ்வொரு கோயிலாக பார்க்கலாம் ஐயா. இங்கே தான் அவர் ஜீவ சமாதி அஞ்சிருக்கிறாராம் ஐயா. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஐயா. ஒரு அற்புதமான அமைதியான ஒரு இடம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பாரு நந்தியை பார்க்குறோம் ஐயா. ஃபஸ்ட்டு நந்தி காமிங்க ஐயா. ஃபஸ்ட்டு நந்தியை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் வாங்க. கோட்டை முனியப்ப செலவு வச்சுருக்காங்க. சாமி இது யார் சாமி? இது நூறுந்த சாமி. நூறுந்த சாமி இவர் தான் சாமி, நூறுந்த சாமின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஜீவ சமாதி இதுதாங்க ஐயா. நூறுந்த சாமி ஜீவ சமாதி தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். அப்போ அவர் குகை கோயிலை பார்த்தோம். இப்போ சாமியுடைய ஜீவ சமாதி இதுதான், மெயின் சாமி அவர் தான். இப்போ இவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் ஜீவ சமாதி அஞ்சிருக்காங்க. சாமி கீழே ஒரு சாமி லிங்கம் இருக்கு சாமி. அதேதான் அதுதான். ஓகே சரி சாமி. சாமி உள்ள ஒரு லிங்கம் இருக்குங்களே, உள்ள ஒரு லிங்கம், 2 ஜீவ சமாதி. இங்கே உள்ளவே 2 ஜீவ சமாதி இருக்கு. உள்ள 2 ஜீவ சமாதி. உள்ள போங்க ஐயா. இப்போ உள்ளவே 2 ஜீவ சமாதி இருக்கு. நூறுந்த சாமி ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு ஜீவ சமாதி ஒன்று சொல்கிறாங்க ஐயா. அது பேர் எங்களுக்கு தெரியல, அதான் ஐயா சொல்கிறார். இப்போ ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் தம்பி வந்தார். தெரியல, பரவாயில்ல சொல்லுங்க. வாங்க யாட்டி போகலாம் வாங்க. வாங்க ஐயா வாங்க. இப்போ அடுத்தது இப்போ உள்ள வந்து நிறைய ஜீவ சமாதியெல்லாம் இருக்கு ஐயா. இது எல்லாரும் ஜீவ சமாதி ஐயா. இது எல்லாருமே ஜீவ சமாதி தான் ஐயா. ஐயா ஒரே இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 உள்ள ஒரு 2 மொத்தம் 12 ஜீவ சமாதி இருக்கு ஐயா. ரொம்ப அற்புதமாக இருக்கு ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த தான் பார்க்க வந்திருக்கேன் ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் பார்க்குறீங்க பாருங்க ஐயா. ஐயா இவ்வளோ நம்ம சித்தரோட ஜீவ சமாதி பார்த்தோம். இப்போ அவர் வாழ்ந்த வீடு, வாழ்ந்த மடம் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ தான் பர்மிஷன் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு. நூறுந்த சாமி வாழ்ந்த மடம் இந்த இடத்துல தான் உள்ளே வந்து அவர் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இது பழமையான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வாங்க. அற்புதமான ஒரு பழமையான வீடுங்க ஐயா. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஒரு செம்பருத்தி செடி பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே மாடை கட்டின வீடுங்க ஐயா. மாடை கட்டின வீடு. இங்கே பாரு அழகான ஒரு உரல் இருக்குது. இந்த வீட்டை வந்து பராமரிச்சுருக்கிறாங்க, ஒரு அம்மாவும் ஐயாவும் பராமரிச்சுருக்கிறாங்க. அதை பற்றி அப்புறம் பேச போகிறோம். ஐயா இருக்கிறாரு. அடுத்து ஐயா இவர் தான் நூறுந்த சாமிக்கு சிஷியர் ஐயா. அடுத்து ஜீவ சமாதி அடையப்படுது ஐயா இவர் தான். இவர் இன்சார்ஜில் தான் பார்த்துன்னுக்கிறாங்க. ஐயாவுடைய ரூமை போய் பார்க்கலாம் வாங்க ஐயா. இதான் அவருடைய வீடு ஐயா. இதான் வீடு. இது பாருங்கள் ஐயாவுடைய சிலை வச்சுருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம் வாங்க. பாருங்கள் ஐயாவுடைய நூறுந்த சாமியுடைய சிலை வச்சுருக்காங்க. சிலை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அவர் யூஸ் பண்ண செருப்பு தாங்க ஐயா. இது பாருங்கள் சிவாய நம்ம. அவர் யூஸ் பண்ண செருப்பு தான், கட்டையால் பண்ணியிருக்காங்க. இது வச்சு தான் அவர் நடந்துருக்கிறார் ஐயா. அந்த வீட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள் யார் யார் ஜீவ சமாதி அடைஞ்சிறாங்களோ இதெல்லாம் பாருங்கள் ஐயா. அதோடைய ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஐயா இப்போ நூறுந்த சாமின்னு யாருன்னு கேட்பீங்க. இவர் தான் நூறுந்த சாமி. இவர் தான். இது பாருங்கள் அவருடைய ஃபோட்டோ தான். இவர் தான் நூறுந்த சாமி. அவருடைய ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். பாருங்கள் ஒவ்வொரு சாமியாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வரிசையாக பார்த்துன்னு வாங்க. எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க ஐயா.
ஐயா அடுத்தது இப்போ நம்ம நூறுந்த சாமி தவம் பண்ண இடம் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வாங்க. இதாங்க ஐயா ரூமு. இது பழமையான வீடு. இப்போ இதுதாங்க ஐயா நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க ஐயா போகலாம். இது பாருங்க ஐயா, இதுதான் நூறுந்த சாமிகள் உட்காந்து தவம் பண்ண இடம். அவருடைய மடம் ஐயா. இந்த மடத்தில் தான் உட்காந்து தவம் பண்ணியிருந்துருக்கிறாரு. இந்த இடத்துல தான் உட்காந்துக்கிறார். வர்ற மக்களுக்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து வந்து அருள்வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல தான் உட்காந்து அருள்வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள் நந்தி இருக்குது பாருங்க ஐயா, நந்தி இருக்குது. அழகான சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த இடத்துல தான் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஐயா. இந்த பாருங்க ஐயா, அவர் வந்து யூஸ் பண்ண வாள் பாருங்களேன். இந்த பாருங்க அவர் யூஸ் பண்ண வாள் எல்லாம் பாருங்க. இது பார்த்தீங்களா? இந்த வாள் பாருங்க, அழகா வாள். இந்த மாதிரி வாளுக்கு இது பாருங்களா, அந்த காலத்தில் வாள் வச்சிருக்கிறார் ஐயா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஐயா, இது பாருங்க, அந்த காலத்தில் முனிவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தவம் பண்ணுவாங்க பார்த்தியா, அதோடைய கட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. அந்த பாருங்க அதோடைய கட்டை தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். ரொம்ப அற்புதமானது. அப்புறம் அடுத்து பாருங்கள் ஐயா யூஸ் பண்ண பீரோ பாருங்கள். அந்த காலத்து பீரோ பார்த்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு பிரத்யேக காட்சி காமிக்கிறோம் பாருங்க ஐயா. இரும்பா கல்ல தெரியல, இரும்பு தாங்க ஐயா. சரியானுங்க ஐயா. நல்லா ஒரு 3 அடி ஹைட் இருக்கும், 2 அடி அகலம் இருக்கும். அவருடைய யூஸ் பண்ண பீரோ இதுதாங்க ஐயா. அந்த காலத்தில் பீரோ யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஐயா. இந்த இடத்துல தான் உட்காந்து வர அதாவது என்ன சொல்கிறது, பக்தர்களுக்கு வந்து அருள்வாக்கு கொடுத்துருக்குறாருங்க ஐயா. உட்காந்து தவம் பண்ண இடம் இங்கே தான் தவம் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே காட்டில் போய் அங்கே தவம் பண்ணி சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம். அந்த இடம் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதுதாங்க ஐயா. அவருடைய வீடு தாங்க ஐயா. பாருங்கள் அந்த வீடு தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். பிரத்யேக காட்சி, அற்புதமான ஒரு காட்சி. நூறுந்த சாமிகள் தவம் இருந்த இடம், அருள்வாக்கு சொன்ன இடம், அவருடைய மடம், அவர் வாழ்ந்த வீடுங்க ஐயா. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி. யாருக்கும் அனுமதி இல்லையா, உள்ளே வந்து வீடியோ பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் ஐயா கிட்ட அனுமதி கேட்டு தான் வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டிலேருந்தே பாருங்கள். நம்முடைய அண்ணாமலை ட்ரிபிள்2 சேனல் மூலிமா உங்களுக்கு பிரத்யேக காட்சி காமிச்சிருக்கிறோம். அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் ஐயா. ஐயா இப்போ நூறுந்த சாமி மடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஐயா ஏற்கனவே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. அடுத்தவுடைய மடாதிபதி ஐயா தான் இப்போ இன்சார்ஜ் பார்த்துருக்கிறாரு. ஐயா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? ஐயா எங்கள் பேர் ஸ்ரீ ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள்னு, இந்த மடத்தின் 13வது பீடாதிபதி. இப்போ இந்த மடத்தின் 13வது பீடாதிபதியாக இந்த மடத்தில் இருக்கும். ஐயா இது என்ன ஊர், என்ன மாவட்டம் ஐயா? ஐயா இது கிருஷ்ணகிரி மாவட்டம், அஞ்சட்டி தாலுகா, கோட்டையூர் பஞ்சாயத்துக்கா, நூறுந்து சுவாமி மலைன்னு இந்த ஊர் பேர். இந்த ஊர் பேர்? ஆமாம் ஐயா. சாமி நூறுந்த சாமி எதுக்கு சாமி அவருக்கு பேர் வந்தது சாமி? என்னத்துக்குன்னா இவங்க 850 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் உங்கள் சித்தார். இவங்க நீங்கள் இளநீர் கோயில் பார்த்துட்டு இருந்தீங்களே, மூல சந்நிதி அதுதான். அங்கே அவங்க தியானம் பண்ண இடம். தியானம் பண்ணி மாதேஸ்வர் மலை கேட்டிருக்கீங்களா? ஆமாம் சாமி. இங்கேருந்து எங்களுக்கு நடந்தே போனால் ஒரு 40 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். அப்போது நீங்கள் இந்த காலத்தில் எப்படி ஃபோனில் பேசிப்போமோ, அவங்க அந்த காலத்துலேயே மனசிலிருந்து மனசு விட்டு மனசு கூடி விட்டு கூட பாயிற மாதிரி சாமி. அது இந்த காலத்தில் அது என்னன்னா இங்கிலீஷில் சொல்கிறது டெலிபதின்னு சொல்லுவாங்க. அதான் சாமி. அப்போது மலை மாதேஸ்வர் கேட்பாங்க, நீங்கள் என்ன சாதனை செஞ்சுருக்கீங்க? அப்போ எங்கள் நூறுந்து சுவாமிகள் சொல்லுவாங்க, நான் ஏகோத்தர சதஸ்தல சாதனை செஞ்சுருக்கேன். இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. ஏகனவன்னு சதான 100, 101 ஸ்தல சாதனை செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்தலத்தில் உக்காந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இளநீர் குகை பார்த்துட்டு இருந்தீங்களே, அது ஒரு சாதனை பண்ண இடம். ஒரு இடத்துல உக்காந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 101 குகை இருக்குது ஒரு இடத்துல. இப்போ நாங்கள் ஒரு 30 குகை தேடி இருக்கோம். ஒரு குகையில் உக்காந்து சாதனை பண்ண இடம். அது என்ன ஆச்சுன்னா மலை மாதேஸ்வருக்கு சொல்லுவாங்க. சொன்ன பிறகு அவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்க டெஸ்ட் பண்ணலாம் போய் எண்ணிட்டு எங்கள் நூறுந்து சுவாமிகளை மலை மாதேஸ்வர் 100 பேர் சீடர்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து, ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு. எங்கள் நூறுந்து சுவாமிகள் திரும்ப போய் ஒரு ஊரில் போய் ஒரே ஒரு களியருண்டை, ஒரே ஒரு சோட் சாம்பார் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது, பார்த்தீங்களோ இல்லையா? பார்த்த சாமி, பார்த்த சாமி. இப்போ ஒரு 500 பேர் உக்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ பெருசாக பாறை இருக்குது. அதுக்குள்ளே 2 ஜொனைன் குளம், அதையும் பார்த்த சாமி. அது பக்கத்தில் ஆற்று கல் எல்லாம் அதையும் பார்த்தேன். உரல் இருக்குது சாமி. வரல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிடணும். இங்கே 100 பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு.
ஆனால் இவங்க ஜோல்னப்பைக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு களி உருண்டை, ஒரே ஒரு சோட் சாம்பார் தான். சரி என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணல. இவங்க வந்து பசின்னு கேட்டாங்க. சரி போங்க எல்லாம் பெரிய குளத்துல எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி எல்லாரும் அனுப்பிடுவாங்க. சரி எல்லாரும் போய் குளிச்சுட்டு வருவாங்க. வந்த பிறகு எல்லாரும் உக்காருவாங்க. எல்லாரும் மனசு ஒரே மாதிரி இருக்குதா? இருக்காது சாமி, கண்டிப்பாக இருக்காது. எல்லாரும் மனசு ஒரே மாதிரி இருக்காது. ஆமாம் ஆமாம். சரி எப்படி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க? எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுங்க பார்க்கலான்ட்டு எல்லாரும் உக்காந்தாங்களாம். உக்காந்த பிறகு அந்த ஜோல்னப்பை அவங்க தபசக்தி மூலியம் அக்ஷய பாத்திரம் மாற்றி ஒரு களியுருண்டி எடுத்து வச்சா இன்னொரு களியுருண்டி அதுக்குள்ளே எடுக்க வந்துனே இருந்தது. இப்படியே 100 பேருக்கு ஊட்டி அதில் ஒருத்தர் ஐயா நீங்களும் உக்காருங்க சாப்பிட்றதுக்கு. அதான் சாமி. நீங்களும் உக்காருங்க சாப்பிட்றதுக்கு. சரி அவங்களும் உக்காந்தாங்க. சரி உக்காந்த பிறகு எல்லாரும் மனசு ஒரே மாதிரி இருக்கா? களியுருண்டை இருக்கிறதே இவ்வளோ பெருசாக. இது சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க பார்க்கலான்ட்டு சரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இது ஒரு மடத்துலேயோ ஒரு ஆசிரமத்திலேயோ ஒரு வீட்லேயோ சமைச்சு நார்மலாக சமைச்சு போட்டு இருந்தால் காலையிட்டு இருக்கும். இது ஒரு அக்ஷய பாத்திரத்தில் வந்த களி. அந்த களியுருண்டை முறிக்க 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 அந்த களியுருண்டை அப்படியே இருக்குது. இவங்க வயிறு மட்டும் நிறைஞ்சிருச்சு. எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த களியுருண்டை காலியாகவே இல்லை. அப்போ அந்த மாதேஸ்வர் வந்தாங்களே, அவங்க ரூபத்தை காட்டி உங்கள் சக்திக்கு அடி பண்ணிடுறோம், தப்பாச்சு, நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணதாச்சு, நாங்கள் 100 பேரும் உங்களையும் சேர்த்து இந்த ஊர் பேர் நூறந்து சுவாமிகள் ஆகட்டும். 100 பேர் இவர் 101 100 ஆயிடுச்சு. 100 சுவாமி மலைன்னு அப்போதான் பேர் வந்தது சாமி. அவங்க பேர் நூறந்து சுவாமி மலை பேரிட்டாங்க. அப்போ அங்கிருந்து வந்து இந்த மட்டத்தை கட்டி இந்த ஊர் பேர் நூறந்து சுவாமி மலைன்னு பேர் வந்தது. 101 சுவாமி மலைன்னு பேர் வந்தது. அப்போ அவங்க அந்த காலத்தில் இங்கே 101 மலையில் ஒரு லிங்கமும் இல்லை. அந்த 850 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு களியுருடைய 101 பேருக்கு போட்ட பிறகு தான் இதுக்கு நூறந்து சுவாமிகள்னு பேர் வந்தது. ஆமாம் சாமி. இப்போ எனக்கு கேள்விப்பட்டோம் இந்த மடத்தில் டெய்லி சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டோம். ஆமையா, இது இப்போ இது இல்லை. இப்போ இறைவன் எல்லாம் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த காலத்தில் இருந்து இப்போ அங்கே 20 கல் இருக்கு பாருங்க, ஆட்டுற கல். இப்போ அது அந்த காலத்திலேயே எருமை கட்டி ஆட்டின கல். 850 வருஷத்தின் எங்க நூறந்து சுவாமி ஒரு களியுருண்டை 101 பேருக்கு எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த காலகட்டத்து வரைக்கும் இங்க நிரந்தரமா அன்னதானம். மடத்துல என்ன இருக்கோ, கூழாக இருக்கட்டும், கஞ்சியா இருக்கட்டும், எது இருந்தாலும் வந்தவங்களுக்கு பசியோட அனுப்பக்கூடாது. சாமி ஒரு டைம் மட்டும் சாப்பாடு போடுறீங்களா? 3 டைம் போடுறீங்களா? எப்போ வந்தாலும் எத்தனை பேர் எந்த நேரத்துல எந்த இதுலயும் வந்தாலும் நிரந்தரம் பிரசாதம் இருந்துட்டே இருக்கும். இது டைமிங் சில இல்லை. காலையில 6 மணிக்கு வந்தாலும் போடுவோம் சாப்பாடு, சாயங்காலம் 10 மணிக்கு வந்தாலும் போடுவோம். என்னன்னா இங்க எதுவுமே இல்லாத ஒரு நாடு இது, ஒரு காட்டு பிரதேசம். அதுலேயும் இங்கே நடுவில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு அஞ்சட்டியே 26 கிலோமீட்டர் வருது. எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு வனப்பகுதி இடத்துல நாங்கள் யார் எத்தனை பேர் எந்த நேரத்தில் வந்தாலும் அப்படியே அனுப்ப மாட்டோம். ஆமாம், கண்டிப்பாக வனப்பகுதியில் வராங்க, பசியோடு வராங்க, பசியோடு திருப்பி போகிறதுனா அன்னதானம் பண்ணுறீங்க. ரொம்ப இல்லை எத்தனை பேர் வந்து எதனமா அந்த காலத்துல எதுவுமே இல்லாத காலத்துல அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்குங்க. இப்போ இறைவன் உங்களை மாதிரி எல்லாரும் வந்து அந்த இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு அவங்க முடிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு யார் எத்தனை பேர் வந்தாலும் நிரந்தரம் அன்னதானமே நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இங்கே ஜனங்க நிரம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஜனங்க வீக்கெண்டான எல்லாம். அதனால இங்கே உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால பின்னாடி ஒரு அன்னதான கூடமே கட்டிட்டு இருக்கோம். புதுசாக கட்டிட்டீங்க சார். ஒரு 200 பேர் வந்தாலும் உட்கார மாதிரி நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி அந்த இறைவன் அருளால கட்டிகிட்டே இருக்கும். அப்போ இன்னொன்று கேள்விப்பட்டோம், இப்போ வந்த பக்தர்கள் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சாமி. ஆமாம் இருக்கா சாமி? ஆமாய்யா, பின்னாடி இருக்கு. இப்போ 2 ஆயிடுச்சு. ஒரு மடம் ஆயிடுச்சு, ஒரு பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் ஆயிடுச்சு. சரி சார். எத்தனை பேர் வந்தாலும் தாராளமா வந்து இரவு தங்கி சாமி பார்த்துட்டு போகலாம் சாமி. தங்கி போல கட்டிட்டோம், முடிச்சிட்டீங்க. யார் வந்தாலும் தங்கலாம். தங்குறதுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த இறைவன் அருளால் எங்களுக்கு ரோடு ஆயிடுச்சு. அதனால எல்லா ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தான். ஆனாலும் அந்த இறைவன் அருளால் எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி. இப்போ இந்த ஊருக்கு வரணும்னா பஸ் மூலியமாக வந்து எப்படி சாமி வருது சாமி? ஐயா, பஸ்ஸு எங்களுக்கு அந்த அங்கேருந்து வந்து எங்கே இறங்கணும் சாமி? எப்படி வரணும் சாமி? ஐயா, எங்களுக்கு உருக்கியம் அட்ரோடுன்னு வருது.
அங்கே நாங்குவழி பாதை போனதே ஆமாம் சாமி. உருக்கியம், அதுதான் லாஸ்ட். அதான் லாஸ்ட். அங்கேருந்து பஸ் இல்லை. பஸ் இல்லை. ஓகே. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் சாமி இந்த ஊருக்கு வரதுக்கு சாமி? 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர். ரோடு இல்லை உங்களுக்கு. அஞ்சட்டிலிருந்தே ஓன் வெஹிக்கிள் தான் ஆல்மோஸ்ட் இங்கே பெஸ்ட்டு. இல்லைன்னா அஞ்சட்டுக்கு வந்து பஸ்ஸில் அஞ்சட்டிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு மடத்துக்கு இங்கே வரணும் பஸ். இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் வர முடியும். காரில் வரலாம், 2 வீலரில் வரலாம், பஸ்ஸிலலாம் வர்றதுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறார் ஐயா. அதனால எப்போ வந்தாலும் ஐயா பக்தர்கள் வந்தீங்கன்னா 2 வீலரில் வாங்க, காரில் வாங்க. வந்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே வாங்க, சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வெளியே போயிடுங்க. ஏன்னா நம்ம வர்றது வனப்பகுதியில் வரோம். அந்த வனப்பகுதியில் நிறையா விலங்குகள்லாம் நிறையா இருக்குது, சேஃப்டி இருக்காது. அதனால் நாங்களும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். ஐயா கிட்ட ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்தாரு இந்த கோயிலை பற்றி. ஐயா இன்னொரு டவுட் ஐயா, சொல்லுங்க. இப்போ தான் இளநீரில் விளக்கு ஏற்றுறாங்க ஐயா. ஆரம்பத்தில் எப்படி ஐயா தண்ணியில் விளக்கு ஏற்றுறான்னு சொல்லலாம், அது உண்மைங்களா? அது எப்படி என்னையா நீங்கள் முழுசாக கேட்டு, அது கீழே ஒரு கபில தீர்த்தம்னு ஒரு குழாய் இருக்குது. அங்கே இளநீர் கோயிலாண்டே கீழே ஒரு கபில தீர்த்தம். அது அந்த குழாய் போய் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், பார்த்தேன் ஐயா. ஆமாம். அது என்னாச்சுன்னா அந்த காலத்தில் அப்போ எல்லாம் இது இங்கே இளநீர் எண்ணெய் எதுவுமே இல்லை அவங்க வந்து. ஆமாம், கண்டிப்பாக இருக்காது ஐயா. அந்த குகை மட்டும் தான். ஆனால் அந்த குகைக்குள்ளே தியானம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அந்த குகை எப்படின்னா இந்த சூரியன் வெளிச்சம் இல்லாத ஒரு குகை. ஆமாம், பார்த்தேன். ஆமாம், சூரியன் வெளிச்சமே இல்லாது அந்த வாசல்படி இப்படி இருக்கு. அதனால அவங்களுக்கு விளக்கு ஏற்றணும், வெளிச்சம் வேணும். என்ன பண்ணலான்னுட்டு கீழே அந்த கபில தீர்த்த குளத்தடியே பார்த்தாங்க. பார்த்த பிறகு இந்த வில்வ மரம் பார்த்துருக்கீங்க? பார்த்தேன், வில்வ மரம் பார்த்தோம். இப்போ விசேஷமாக எங்கள் ஊரில் ஒரு 100 வில்வ மரம் இருக்குது. அதில் ஒரு 10 வகை மட்டும் வில்வ மரத்தின் காய் ஓடு இந்த இவ்வளோ பெருசாக வரும். இது வில்வ மரத்தின் காய் ஓடு தான். ஆமாம் சாமி, ஆமாம். இன்னும் பெருசாக கூட வருது சாமி, காய் பெரிய சைஸ் கூட வருது. ஆமாம், ஓடு இது. அந்த ஓடு செஞ்சு இந்த வில்வ மரத்தின் 4 வேரில் திரி பண்ணி அவங்க தபசக்தி மூலியமாக அந்த தண்ணியை ஊற்றி தான் விளக்கு ஏற்றிடுது. அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஐயா ஆரம்பத்தில் நூறுந்த சாமிகள் வந்து இளநீரில் விளக்கேற்றல. அப்போல்லாம் இளநீர் கிடையாது, எண்ணெய் கிடையாது இல்லையா அந்த ஆரம்ப காலத்தில், கழிவு பிறந்த புதில். அப்போ என்ன பண்ணியிருக்க, தன்னுடைய தவ வலிமையால் அந்த நம்ம கிணறு பார்த்தீங்களா, நமக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணி எடுத்து வந்து தண்ணி ஊற்றி விளக்கேற்றிருக்காரு ஐயா. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இளநீரால் விளக்கேற்றிருக்காரு. அதான் ஐயா சொல்கிறாருங்க. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து மடத்தை கட்டினாங்க. அங்கே கோயிலானது இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. ஒரு 5 தலைமுறை வரைக்கும் தண்ணி தான். இப்போ எங்கள் 13வது தலைமுறை, 5 தலைமுறை வரைக்கும் தண்ணி தான். அப்போ என்னன்னா இந்த ஜன சம்பர்க்கம் இல்லாத மக்கள் வராமல் இடத்தில் இருந்தவங்க, மக்களுக்கு தெரியாத இடம், மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு சரி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மடம் இருக்குது, இந்த மாதிரி தண்ணியில் இருக்கிற கோயில் இருக்குது, போகலான்னு எல்லாம் நடந்துட்டு. அப்போ எல்லாம் ரோடு வசதி எல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த தண்ணி குளத்தை தாண்டி தான் கோயிலுக்கு வரணும். அந்த வழியை காட்டு போயே வந்துருக்காங்க ஆரம்பத்தில். இப்போ காலப்போக்கில் வழி இல்லை, வழி மூடிட்டு இருக்குதுங்க, மூடிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஆல்மோஸ்ட். அப்போ யார் வந்தாலும் சரி கோயிலுக்கு போனோம், நடந்துட்டு வந்திருக்கோம், கை கழுவலாம், மூஞ்சி கழுவணும். அந்த தண்ணியை அசுத்தம் பண்ண பிறகு எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணலாம் அண்ண பிறகு சரி இந்த உலகத்திலேயே சுத்தமான தண்ணி இளநீர் தான், இறைவன் கொடுத்த தண்ணி. 3 கண்ணுடைய இளநீர் தானங்க ஐயா. இந்த இறைவன் கொடுத்த ஒரு வரம். ஆமாங்க ஐயா. ஏன்னா அது யாரும் ஊற்றவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. கட்டாயம் ஐயா. அந்த இறைவன் கொடுத்த இதில் இளநீரில் மனிதன் கைப்படாம ஒரு தண்ணினா அது இளநீர் தான். சரி, அதனால இப்போ வரைக்கும் அது இளநீரில் விளக்கேற்றிட்டு இருக்கோம். சரி ஐயா, இப்போ எத்தனை ஜீவ சமாதி இருக்கு ஐயா? இப்போ அங்கே நம்ம பார்த்தோம் ஐயா, அதில் 5 பேர் தான் ஜீவ சமாதி. 5 பேர் தான் ஜீவ சமாதி. 5 பேர். 7 பேர் இறந்த பிறகு தான் ஜீவ சமாதி. ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் அவங்களுக்கெல்லாம் இச்சை மரணம் சக்தி. எப்போ அவங்க மனசுக்கு போது இந்த வாழ்க்கை போய் ஜீவ சமாதி அடைஞ்சிடலான்னு அடைஞ்சிருக்காங்க. 7 பேர் இறந்த பிறகு சூழ்நிலையில் அவங்க வயசாகி அவங்களும் இறந்த பிறகுதான் ஜீவ சமாதி ஆயிடுச்சு. மொத்தம் எவ்வளோ ஜீவ சமாதி இருக்கு ஐயா? 12 ஜீவ சமாதி. இப்போ ஐயா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 100 சாமிகளோடு சேர்த்து 12 ஜீவ சமாதி இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஐயா தான் அடுத்து ஜீவ சமாதி அடைய போறாரு. அதை பற்றி கேள்விப்பட்டோம், ஏற்கனவே கேள்விப்பட்டோம். ஐயா தான் நிர்வாகம் இதை பற்றி பண்ணியிருக்கிறாரு, இது மடத்தை நிர்வாகம் பண்ணியிருக்கிறாரு. அதை இப்போ கேள்விப்பட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ஒரு பெரியவரும் ஒரு பெரியம்மாவும் அவங்க தான் சாப்பாடு செஞ்சுன்னு போட்டுக்கிறாங்க. அடுத்து அவங்கள பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம், போகலாம் வாங்க ஐயா. ஐயா இப்போ 100 சாமி ஆசிரமத்தில் தான் இருக்கிறோம். இந்த ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவும் அம்மாவும் தான் பராமரிக்கிறாங்க. வரவங்களுக்கெல்லாம் இவங்க தான் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க.
அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவோம். அம்மா வணக்கம்மா. அப்பா உங்கள் பேர் எஸ்ரு? పుట్లింగమ్మ అంత புட்லிங்கம்மா. ஐயா உங்கள் பேர் ஐயா? ನಮ್ಮ ಪೇರು ನಾಗರಾಜ್. நாகராஜ். ಅಕ್ಕ ತಂಬಿ. ஓகே, அக்கா தம்பி. ಅಕ್ಕ ತಂಬಿ. ஓகே. ಹಿಂಗೆ ಪರಂಪರೆಗೆ ಬಂದಿದ್ದೀங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறீங்க இந்த மடத்தில் ஐயா? ಹಿಂಗೆ ಪಾಠ 12 தலைமுறையிலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள். 2 தலைமுறை இங்கே தான் இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறோம். இப்போ இந்த மடத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆமாங்க. பார்த்துன்னு உங்களுக்கு என்னென்ன பணி பண்ணுறீங்க ஐயா இந்த இடத்துல ஐயா? இந்த இடத்துலனா காலையில் எத்தி குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்தவர்களெல்லாம் அக்காவர் சமை செய்வாங்க. நான் வந்தவர்களெல்லாம் இது சாப்பாடு போட்டு எத்தனை பேர் வந்தாலும் டெய்லி அன்னதானம். உங்களை மாதிரி உறவரெல்லாம் 1 கிலோ 10 கிலோ 50 கிலோ அரிசி கொண்டு வந்து கொடுக்குவாங்க. அரிசி கொடுத்தாலும் பரவாயில்ல, சரிங்க. அரிசிக்கு தராங்க, பருப்பு கொடுக்குறாங்க. அரிசி பருப்பு காய் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. சரிங்க ஐயா. அவர் யாரே என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் நான் ஒரு 10 பேர் பசுக்கெல்லாம் வச்சுருக்குறீங்க. சரிங்க ஐயா. அந்த பசுக்காக ஒரு சேவை செய்யணும். சரிங்க ஐயா. வந்தவர்களெல்லாம் இந்த அக்கப்பக்கம் ஹோட்டல் கடையில் இங்கே எல்லாம் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. யாரே வந்தாலும் முதல்ல அன்னதானம். இதுக்கு முன்னே எந்த தானமும் இல்லை இல்லை இல்லை. காலையில் வந்தாலே சாப்பாடு கிடைக்குமா? காலையில் வந்தால் காலையில் 8 மணி இருந்தால் சாயங்காலம் 10 மணிக்குள்ளேயே சாப்பாடு. நைட்டு 10 வரைக்கும் சாப்பாடு உண்டு. ஐயா நைட்டு வந்து இங்கே தங்குறதுக்கு வசதி இருக்கு? எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறீங்க. வந்தால் தங்கிட்டு போகலாம். ஆமாங்க. பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்க ஐயா. எத்தனை பேர் வந்தாலும் ரூம் எல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் குளிச்சிக்க தண்ணி சரிங்க எல்லா வியவஸ்தையும் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் வந்தாலும் ஃப்ரீ 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 டொனேஷன் இல்லை. சரிங்க. இப்போ அதை நான் நினச்சிட்டு ட்ரைனிங் ஆள் கட்டணும். விருப்பப்பட்டு டொனேஷன் கொடுத்துட்டு போகலாம் ஐயா. இந்த தொண்டு நிறுத்தி கொடுத்துட்டு போகலாம். ஆமாம் ஆமாம். சரிங்க. யார் வந்தாலும் அவர் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பாடு போட்டு கேட்க மாட்டோம். புரியுது. சாப்பாடு போட்டு கேட்டால் ஹோட்டல் கடை வச்சுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. ஆமாம் ஆமாம். அதை நினச்சிட்டு நான் கேட்க மாட்டோம். சரி. அவர் யார் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஒரு நெருப்பேட்டி கொடுத்தாலும் ஒரு 100 கற்பூரம் எடுக்கணும். சரிங்க. ஒரு உப்பு பேக்கெட் கொடுத்தாலும் 100 பேருக்கு உப்பு சப்பையாகுது. கண்டிப்பாக அதை நான் நினச்சிட்டு நான் யாருன்னு சாப்பாடு போட்டு காசு. ஐயா இப்போ நம்ம நூறுந்து சாமி குகை கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னே பாருங்கள், சித்தர் குகை பார்க்கறது பாருங்கள். சித்தர்கள் வந்து நாய் ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சித்தரே வந்திருக்காரு பாருங்கள் நம்மளை வழி காமிக்கிறதுக்கு. வாங்க ஐயா போகலாம் வாங்க. அவருடைய வாழ்ந்த தவம் இருந்த குகை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஐயா போகலாம் வாங்க. ஐயா சுற்றியும் பாருங்கள் கிராமம் தான். பெரிய மானாவாரி பயிர், அதாவது மழை வந்தால் தான் இதில் பயிர் பண்ண முடியும். பம்ப் செட்டு கிணறெல்லாம் கிடையாது. சுற்றியும் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வழியாக தான் இப்போ போக போகிறோம். பாருங்கள் நம்ம ஐயா நமக்கு பைரவர் வழி காமிக்க வந்திருக்காரு பாருங்க ஐயா. ஐயா அதான் ஐயா கடவுள் பாருங்களேன். பாருங்கள் பைரவர் கருப்பு நிறத்தில் பைரவர் வந்துருக்கிறாரு, கால பைரவர் வந்துருக்கிறாரு வழி காமிக்கிறதுக்கு. ஐயா சித்தர்கள் வந்து நாய் ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க ஐயா நம்ம கூட வராருங்க பாருங்க ஐயா. பாருங்கள் வழி காமிக்கிறதுக்கு போகிறாரு பார்த்தீங்களா? அதான் ஐயா ஒரு கடவுள் சக்தின்றது பாருங்க ஐயா. நிஜமான காட்சி பாருங்களா. நமக்கு வழி தெரியாது. ஒருத்தர் ஊருக்காரை கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ கடவுளே பாருங்கள் கூப்பிட்டு போகிறாரு பாருங்க ஐயா. பைரவர் பாரு வழி காமிக்கிறாரு பாருங்கள். கருப்பு நிற பைரவர் வழி காமிச்சுட்டு போகிறாரு பாருங்கள். நம்மளை கூப்பிட்டு போகிறாரு பாருங்க ஐயா. எதில் போனோம் என்னன்னு தெரியாதுங்க ஐயா. பாருங்க ஐயா அவர் கூட்டின்னு போகிறாரு பாருங்கள். அதாங்க ஐயா பெரிய சக்தி பாருங்க ஐயா. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு பார்த்துன்னுக்கிறோம். சித்தர் நூறுந்து சாமி தவம் இருந்த இடத்துக்கு தான் இப்போ போயின்னுக்கிறோம். அந்த குகைக்கு போகிற முன்னே வழியில் ஒரு அற்புதமான ஒரு குளம் பார்க்குறேன் பாருங்க ஐயா. ஏன்னா அழகாக கட்டியிருக்காங்க கல்லில். அற்புதமான ஒரு காட்சி பார்க்குறோம். இந்த மலை மேலே ஏறி போய் இறங்கினா ஐயா பாரு. நமக்கு முன்னே பாரு பைரவர் போயின்னுக்கிறாரு பாருங்கள். வழி காமிச்சு கூட்டின்னு போயிருக்காரு பாருங்கள் ஐயா. நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க ஐயா கடவுள் தான் நம்ம வழி காமிக்குவாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பாருங்கள் கடவுள் தான் வழி காமிச்சுன்னு போகிறாரு பாருங்கள். என்னன்னு தெரில ஐயா. பாருங்கள் இங்கே ஒரு குகை இருக்க மாதிரி தெரியுது. பார்க்கலாம் வாங்க. குகையா என்னன்னு தெரில. ஐயா குகை இல்லை ஐயா, குகை இல்லை. ஆனால் ஏதோ சாமி வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஐயா. அது மட்டும் தெரியுது பாருங்கள். பெரிய பாறை, பாறைக்குள்ளே ஒரு 10 அடி அகலத்தில் ஒரு குகை மாதிரி இருக்குது. ஆனால் குகையில் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் பாருங்க ஐயா. ஐயா இப்போது நூறுந்த சாமி குகை கோயிலை பார்த்தோம், அவருடைய ஆசிரமம் பார்த்தோம். கடைசியாக அவருடைய குகை, அவர் வந்து இங்கே வந்து தவம் பண்ணாராம். தனிமையில் வந்து தவம் பண்ணியிருக்காரு. சுற்றி காடு. ஐயா நாங்கள் 1 மணி நேரமாக தேடினோம். யாரும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு வழி காமிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கஷ்டப்பட்டு தேடி வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது பாருங்க பெரிய பாறை, பாறைக்கடியில் தான் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு தான் போக போகிறோம் வாங்க ஐயா. இது பாருங்க ஐயா 2 பக்கம் செவுறு கல் கட்டியிருக்காங்க.
இதில் தான் போக போகிறோம். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிங்க ஐயா. சுற்றி காடு தான் ஐயா, சுற்றி மலை தான். இது உள்ளதான் சாமி வந்து தவந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஐயா. நூறுந்து சாமி வந்து தவர்ந்ததா சொல்கிறாங்க இந்த குகையில். அந்த குகைக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். போகலாம் வாங்க ஐயா. இந்த குகையில் தான் சாமி வந்து தவந்திருக்கிறார் பாருங்க ஐயா. மாடு மாடி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது மேலே தான் உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாரு நூறுந்து சாமி. அற்புதமான ஒரு காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்க ஐயா. இங்கே தான் சாமி வந்து தவந்திருக்கிறார் நூறுந்த சாமி. நடு வனப்பகுதியில் தான் இருந்திருக்கு ஐயா. ஐயா இவ்வளோ நேரம் எல்லாம் பார்த்தீங்களா? நூறுந்த சாமி, அதாவது நீங்கள் அட்ரஸ் கேட்பீங்க, எங்கன்னு கேட்பீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டிலேருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா நூறுண்ட மலை சாமின்னு சொல்லுவாங்க ஐயா. ஐயா இதுக்கெல்லாம் நீங்கள் பஸ் எல்லாம் கிடையாது, பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது. அதனால் நீங்கள் 2 வீலரில் தான் வரணும், காரில் தான் வரணும். வந்தீங்கன்னா அந்த நூறுந்த சாமியை பார்க்கலாம், அவருடைய குகை கோயில் பார்க்கலாம். இளநீர் தண்ணியில் ஊற்றி விளக்கேற்றுறாங்க, அதோடைய காட்சி நீங்கள் பார்க்கலாம். அவருடைய மடத்தை பார்க்கலாம். இப்போ கடைசியாக அவருடைய குகையை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக தவறாமல் சிவனடியார்களை வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் ஐயா. கஷ்டப்பட்டு மலை ஏரியெல்லாம் வந்து உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு நம்ம அண்ணாமலை 222 சேனலில் பாருங்கள். நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.